தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தேர்தல் அறிக்கையில் 5 ஏக்கர் நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும், 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு 50% பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்திருந்தது. ஆனால் விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாக நேற்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்திருந்ததில் குறு விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய் வரையிலான கடன் முழுவதும் தள்ளுபடி, 2.5 ஏக்கருக்கு மேல் 5 ஏக்கர் வரை நிலம் வைத்துள்ள சிறு விவசாயிகளுக்கு 50,000-ல் 25,000 ரூபாய் தள்ளுபடி, 1 லட்சத்திற்கு மேல் கடன் வைத்துள்ள விவசாயிகளுக்கு வெறும் 5,000 ரூபாய் தள்ளுபடி என்று அறிவிப்பு அளிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்பிற்கு விவசாயிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். விவசாயிகளை ஏமாற்றியுள்ளதாக விவசாயிகள் விவசாய சங்கங்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் இன்று மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்த விவசாயிகளுக்கு ஜோசப் விஜய் அரசு பட்டை நாமம் சாற்றிவிட்டதாக தெரிவித்து நெற்றியில் நாமமிட்டுக் கொண்டு கையில் துண்டு ஏந்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாசலில் மடிப்பிச்சை எடுத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜோசப் விஜய் அண்ணாச்சி கூட்டுறவு கடன் தள்ளுபடி என்னாச்சு என்ற கண்டன கோஷத்துடன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்று தங்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். அவர்களுக்கு விவசாயிகள் அனைவரும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தாங்கள் தேர்தல் அறிக்கையில் 5,000 ரூபாய் 5 ஏக்கர் நிலம் உள்ளவங்களுக்கு முழு கடன் தள்ளுபடி, அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு 50% தள்ளுபடின்னு தெளிவான அறிக்கையை கொடுத்தீங்க. பதவி ஏற்றுக்கிற போதும் சத்தியம் பண்ணி பதவி ஏற்றுக்கிட்டீங்க. நாங்கள்லாம் ரொம்ப நம்பினோம் விவசாயிகளை காப்பாற்றுவீங்கன்னு. இருந்தாலும் அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு பேசி நேற்றைய தினத்தில் ஒரு அறிக்கை விட்டுருக்கீங்க. அந்த அறிக்கையை கேட்டோன்னே எல்லாருமே வருத்தப்படுற அளவுக்கு, விவசாயிகள் அத்தனை பேருமே மனசு நொந்து வருத்தப்படுற அளவுக்கு அந்த அறிக்கை இருக்குது. ஆனால் அந்த அறிக்கையை நீங்கள் மனமாற விட்டுருக்க மாட்டீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அதிகாரிகளுடைய தவறான அறிக்கையை நீங்கள் வெளியில் விட்டுட்டீங்க. அது எங்களுக்கு ரொம்ப மனசு வருத்தத்தை கொடுக்குது. ஏன்னா உங்களுடைய வாக்குறுதியை நம்பி நாங்கள் விவசாயிகள்லாம் வாங்கின கடனை கட்டுறதில்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். அரசாங்கத்துக்கிட்ட பணம் இல்லை, உங்கள்கிட்ட எப்போ பணம் இருக்கோ அப்போ தள்ளுபடி பண்ணுங்க, பரவாயில்ல. ஆனால் கூட்டுறவு சங்க கடனை நாங்கள் எல்லாரும் கட்டுறதில்லைன்னு முடிவுக்கு வந்திருக்கோம். அதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ அவர் அறிவிச்சது உங்களுக்கு எப்படி ஏமாற்றமா இருக்கா? மிகப்பெரிய உள்ள இந்த நிவாரணம் ஒட்டுமொத்த விவசாயியும் மிக கேவலமான ஒரு நிலைமை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வரலாற்றிலேயே இதுவரைக்கும் எந்த முதலமைச்சரும் இப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டது கிடையாது. 1 லட்சம் 1.5 லட்சம் கடன் வாங்கின ஒரு விவசாயி 5,000 ரூபாய் தள்ளுபடி பண்ணுவது பிச்சை காசியிடும் கேவலமான ஒரு செயல். இது ஒரு மானங்கட்டத்தனமான, ஒரு அசிங்கமான, ஒரு கேவலமான ஒரு தள்ளுபடி. இது ஒட்டுமொத்த விவசாயிகளை மட்டுமல்ல, டெல்டா மாவட்டத்தை தலைகுனிய வச்ச இந்த முதலமைச்சர் உடனடியாக இந்த ஆணையை திரும்ப பெற வேண்டும் என்று பணிவொன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இனி இந்த தவறு நடத்தக்கூடாது. இதுக்கு உறுதுணையாக இருந்த வேளாண்மை துறை இயக்குனரும் நிதித்துறை செயலாளரும் உடனடியாக பதவி விலக வேண்டும். எங்களுக்கு வேண்டிய முழு நிவாரணமான 5 ஏக்கர், நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த 5 ஏக்கருக்கு முழு நிவாரண தொகையை உடனடியாக அறிவிக்க வேண்டும். அதுவரையில் நாங்கள் அது வரைக்கும் நாங்கள் கூட்டுறவு கடனை கட்ட மாட்டோம். நாங்கள் வருங்காலத்தில் சம்பா நடுவை நட மாட்டோம். டெல்டா மாவட்டம் சம்பா நடுவை புறக்கணிக்கும் என்பதை அனைத்து விவசாயிகள் சார்பாக தெரிவித்துக் கொண்டு டெல்டாவில் தொடர்ந்து போராட்டம் நடைபெறும் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம். சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நடக்கிற முதல் கூட்டம். இந்த கூட்டத்தில் அனைத்து விவசாயிகளும் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அதற்கு அடிப்படையான கோரிக்கை, தமிழ்நாடு அரசு, தாவேக அரசு, மாண்புமிகு ஜோசப் விஜயினுடைய அரசு விவசாயிகளை வஞ்சித்து இருக்கிறது. தேர்தல் வாக்குறுதிப்படி விவசாயிகளுடைய கடன் 5 ஏக்கர் சாகுபடி செய்திருக்கிற சிறு குறு விவசாயிகள் அனைவருக்கும் முழுமையாக கடனை தள்ளுபடி செய்வோம் என்றும், அதற்கு மேல் இருக்கக்கூடிய பெரிய விவசாயிகளுக்கு 50% கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று தேர்தல் கால வாக்குறுதி இன்றைக்கு அப்பட்டமாக மீறப்பட்டிருக்கிறது. எனவே அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பானது சிறு விவசாயிகள் என்றால் அதான். ஆகவே அரசு உடனடியாக மறுபரிசீலனை செய்யணும். அரசினுடைய அதிகாரிகள் நல்ல தகவலை முதலமைச்சர் கொடுக்க வேண்டும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் மறுபரிசீலனை செய்து அனைத்து கடன்களையும், பயிர்க்கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்.